இப்போ உடனடியா அந்த இடத்துல இறப்பு நிகழுது அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் இருக்குங்க. எல்லாருக்கும் வணக்கம். மெரினாவில் 6ஆம் தேதி வெப்பநிலை எவ்வளோ இருந்துச்சு அப்படின்னா 35 டிகிரி செல்சியஸ் இருந்துச்சு. இந்த 35 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடிய வெப்பநிலையில் வானம் மேகமூட்டத்தோட இருந்த நிலையில் எப்படி மெரினாவில் அந்த இறப்புகள் ஏற்பட்டுச்சு? அதாவது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மனித உடம்போட தாங்கும் சக்தி, வெப்பத்தை தாங்கும் சக்தி தான் என்ன. கூடின கூட்டம் என்னவோ 15 லட்சம், மயங்கியவர்கள் 90லேருந்து 200 வரைக்கும் இருக்காங்க, இறந்தவர்கள் 5 பேர். இப்போ மனுஷனோட உடம்புக்குள்ளார இந்த மாதிரி டைரக்டா சூரிய வெளிச்சத்துல நிற்கும் போது, காலையிலிருந்து நிற்கும் போது என்ன மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். வேற ஏதாவது எதிர்பார்த்து இந்த வீடியோக்குள்ள வந்திருந்தீங்க அப்படின்னா இதோட இந்த வீடியோவை கட் பண்ணிக்கங்க. முதல்ல இந்த மாதிரி வானத்துல இருந்து டைரக்டா அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேல படும் வகையில ரொம்ப நேரம் வெப்பத்துல உட்கார்ந்து இருக்கும் போது என்ன நடக்குங்க? எப்பவுமே நம்ம உடம்புக்குள்ளார வெப்பம் அதிகமாகுது அப்படின்னா உடம்பு முதல்ல என்ன செய்யும் அப்படின்னா நம்ம உடம்போட உடல்நிலையோட வெப்பத்தை குறைக்கிறதுக்காக உடலில் இருக்கக்கூடிய வெப்பத்தை வெளியில தள்ளும். எப்படி வெளியில தள்ளும்? நம்ம தோள்களை நோக்கி தள்ளும். அதாவது தோள்கள்ல அதிகமா வேர்க்குது பாத்தீங்களா, அந்த வியர்வை தான் வெப்பத்தை உடம்பு வெளியேற்ற பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். அப்படி வியர்வை வெளியேறும் போது காற்றும் நல்லா இருக்கணும். அப்படி காற்று நல்லா அடிச்சாதான் அந்த வேர்வை ஆவி ஆகும். ஆனா இதெல்லாம் ஓரளவுக்கு தாங்க. கொஞ்ச நேரம் இந்த வித்தைய நம்ம உடம்பு கையாண்டுகிட்டு இருக்கும். ஆனா நேரம் அதிகமாக அதிகமாக, வெப்பம் அதிகமாக அதிகமாக வெறும் வியர்வை மட்டுமே பத்தாது. அதனால அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல நம்ம உடனடியா உடம்ப கூல் பண்ணும் வகையில தண்ணீர் குடிச்சாகணும், நீர் குடிச்சாகணும், நிழலை நோக்கி போயாகணும். இப்ப இந்த ஏர் ஷோ நடக்கும்போது இந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டதா, ஆர்மி சைடு இருந்து கொடுக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதாவது எல்லாருமே குடை கொண்டு வாங்க, வாட்டர் பாட்டில் கொண்டு வாங்க அப்படிங்கிற சில விஷயங்கள் அறிவுறுத்தப்பட்டதா சொல்லப்பட்டது. இந்த குடையை நிறைய பேர் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. ஸோ இத்தனை பேர் குடையை எடுத்துட்டு வந்ததுனாலதான் அவங்களால கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனா சில பேருக்கு அது குறித்த புரிதல் இல்லை. பெரும்பாலும் ரொம்ப வயசானவங்க தான் இறந்திருந்தாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. ஏன்னா இறந்தவங்க வயசு இப்போ வி கார்த்திகேயன் அப்படிங்கிறவரு 34 வயசு, டி ஜான் அப்படிங்கிறவரு 56 வயசு, ஸ்ரீனிவாசன், தினேஷ்குமார், மணி, இவங்களோட வயசுலாம் ரிலேட்டிவ்லி நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப வயசானவங்கலாம் கிடையாது. ஒன்று யங் ஏஜ், இல்லை மிடில் ஏஜ், இல்லை லேட் மிடில் ஏஜ் அப்படிங்கிற கேட்டகரியில தான் இருக்கிறாங்க. அதாவது காலையில் 8 மணிலேருந்தே வர ஆரம்பித்த பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஏர் ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு லேட் ஆகுது. அப்படிங்கும்போது அவ்வளோ நேரமும் அந்த வெயிலில், ஓப்பன் வெயிலில் அப்படியே நம்ம வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். நேரம் ஆக 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 உங்களுக்கு உடம்புல வெப்பம் அதிகரிக்க ஆரம்பிக்குது, ஸ்வெட்டிங், வேர்வை இருக்குது, காற்றில் ஈரப்பதம் மிக மிக அதிகமாக இருக்கும். ஏன்னா மெரினா பீச் கடல் பக்கத்தில் என்றைக்குமே ஹியூமிடிட்டி ஜாஸ்தி, மாய்ஸ்டர் அதிகமாக இருக்கும். அதனால அதிகமாக வேர்க்கும். இது ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது உடம்பு சில அறிகுறிகளை காட்ட ஆரம்பிக்குங்க. அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். அந்த அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் நம்ம உடனடியாக தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்க முடியும். அந்த அறிகுறிகளை தவற விட்டுட்டோம்னா மற்றவங்க தான் நம்மளை காப்பாற்றுரும். புரியுதுங்களா? ஸோ நீங்களே உணரக்கூடிய தருணம்னு ஒன்று இருக்குது. அந்த சமயத்திலே உணர்ந்து உங்கள் உடம்புக்குள்ள ஆஹா ஏதோ மாறுபாடு நடக்குதுன்னு டக்குன்னு முன்னெச்சரிக்கையாக நிழலை நோக்கி போதல், தண்ணீர் குடித்தல் போன்ற விஷயங்களுக்கு போயிடணும். அந்த நேரத்திலேயே மயக்கம் வர மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு ஒரு நிழல் கொடுக்க வச்சு உட்காந்துடணும். டக்குன்னு கீழே உட்காந்துடணும். நீங்கள் அப்படியே தள்ளாடி தள்ளாடி கீழே மயங்கி சாஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் இன்னொருத்தர் தான் உங்களை தூக்கிட்டு போகணும். இப்போ நீங்களே உணர்ந்துட்டீங்க அப்படின்னா டக்குன்னு உட்காந்துட்டிங்கன்னா மூளைக்கு போகக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் வெகுவாக குறைஞ்சிருக்கும். இது ஏன் அப்படிங்கிறத வரிசையாக நான் சொல்கிறேன். அப்படி வெகுவாக குறையும் போது டக்குன்னு நீங்கள் அதை உணர்ந்து உட்காந்துட்டு இம்மிடியேட்டாக அதை தெரிவிக்கணும், மற்றவங்களுக்கு தெரிவிக்கணும். உங்களை நீங்களே காப்பாற்றிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் அது. சரிங்க, ஃபர்ஸ்ட் இந்த இறப்புகளுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்துடுவோம். அதாவது ஸ்வெட்டிங்லாம் தாண்டி பயங்கரமான வேர்வை வந்துருச்சு. அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தலைவலிகள் வர ஆரம்பிக்கும், தலை சுற்றல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ உடனடியாக அந்த இடத்துல இறப்பு நிகழுது அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் இருக்குங்க. இந்த மாதிரி இடத்துல இறப்பு டக்குன்னு நிகழ்ந்துடுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிகழுது அப்படின்னா உடம்புக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னா 3 பாத்வே,
முதல் பாத்வே வந்து ஆர்கன் ஃபெயிலியர், உறுப்புகள்லாம் செயலிழத்தல். உறுப்புகள் செயலிழத்தல் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்னது 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் நம்ம உடலோட வெப்பநிலை. இதுக்கு மேல போக போக முதல்ல வேர்வை எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஸ்டாக்கு குறைஞ்சு போச்சு. அடுத்து என்ன ஆகும், உங்க உடலுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. மேலும் ரத்தத்தை கொண்டு போய் உங்க தோள்களை நோக்கி தள்ளிக்கிட்டே இருக்கும். உங்க உடல், முக்கியமா உங்க ஹார்ட், இதயம் வந்து நல்லா பம்ப் பண்ணி இருக்கிற ரத்தத்தை எல்லாம் தோலை நோக்கி செலுத்திக்கிட்டு இருக்கும். இருக்கிற ரத்தம் எல்லாம் தோலை நோக்கி போயிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும், தோள்களை நோக்கி போகும்போது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு தேவையான ரத்தமும் கிடைக்காது, தேவையான ஆக்சிஜனும் கிடைக்காது. முக்கியமா இதனால பாதிக்கப்படக்கூடிய முதல் உள்ளுறுப்பு நம்மளோட குடல் பகுதி. நம்மளோட குடல் பகுதி சாதாரணமா நினைச்சிடக்கூடாது. சாதாரணமான சமயங்கள்ல ஜீரணம் செய்து உணவுகள் நம்ம உடலுக்குள்ள உறிஞ்சப்படுறதுக்கு விளங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அதே குடலுக்குள்ளார பல வகையான நச்சுக்களும் இருக்குங்க. எண்டோடாக்சின்ஸ் சொல்லக்கூடிய பல வகையான நச்சுக்கள் அந்த குடலுக்குள்ளார இருக்கும். நம்மளுக்கு பெருசா அது வெளியவே வராது. ஏன்னா அது குடல்லே வந்து கரெக்டா அதுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், கிருமிகள் இதெல்லாம் கரெக்டா அது வெளியே விடாம பார்த்துக்கும். அந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் என்னைக்குமே வந்து மாறுபாடு அடையாது. ஆனா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ல குடலுக்குள்ள இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறுது. குடலுக்கு தேவையான ரத்தமே கிடைக்கல அங்க. ஸோ உடனே குடல் வந்து தடுமாற ஆரம்பிக்குது. இந்த தடுமாற்றத்துல வந்து அந்த நச்சுக்களான எண்டோடாக்சின் ரிலீஸ் ஆகுது. இந்த எண்டோடாக்சின் வந்து ரத்தத்துக்குள்ள போய் திடீர் உடம்புக்குள்ளார நச்சுக்கள் ரத்தத்துக்குள்ள கலந்து குடல்ல இருந்த நச்சுக்கள் உடல் முழுக்க கலக்க ஆரம்பிச்சிடுது. அப்படி ரத்தத்துக்குள்ள வரக்கூடிய இந்த நச்சுக்கள் இருக்கு பாத்தீங்களா, உடனடியா நம்ம ரத்த வெள்ளை அணுக்கள், அவங்க தான் நம்ம உடம்போட காவலாளிகள். அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, வெள்ளை அணுக்கள் WBC எல்லாம், ஆஹா ஏதோ புதுசா யாரோ ஒருத்தன் நம்ம கோட்டைக்குள்ளார வந்துட்டான், இவனை நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு வெள்ளை அணுக்கள்லாம் திடீர்னு தாறுமாறா வேலை செஞ்சு இந்த நச்சுக்கள் எண்டோடாக்சினை அழிக்க முயற்சி செய்யும். இந்த போர் எண்டோடாக்சினுக்கும் வெள்ளை அணுக்களுக்கும் நடக்கக்கூடிய போரினால் பாதிக்கப்படுவது ரத்தம் தான். ரத்தத்துல நிறைய கிளாட்ஸ் உருவாக ஆரம்பிக்கும். கொயாகுலேஷன் சொல்லுவோம். ரத்தம் உறைதல் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். உள்ளார ரத்தம் உறைதல் அதிகமாக நடக்க அந்த உறைந்த ரத்தங்கள், ரத்த கட்டிகள் போய் உறுப்புகள்ல போய் அங்கங்க போய் ரத்த குழாய்களை அடைச்சி ஆர்கன் ஃபெயிலியர், உறுப்புகளை செயல் இழக்க வச்சிடும். கொயாகுலேஷன் அண்ட் ஆர்கன் ஃபெயிலியர் நடக்கும். மல்டி ஆர்கன் ஃபெயிலியர், ஒரு உறுப்பு இல்லை பல உறுப்புகள் ஒரே சமயத்தில் டேமேஜ் ஆகும். அதனால அங்க இறப்பு நிகழுது. இது மொதல் பாத்வே. ரெண்டாவது பாத்வே, இதுவும் முன்னாடி சொன்ன விஷயம்தான். அதாவது ரத்தம் வந்து தோள்களை நோக்கி செலுத்தப்படுது அப்படின்னு சொன்னேன். அந்த மாதிரி தோள்களை நோக்கி போகணும்னா இதயம் நல்லா வேலை செய்யணும். ஒருத்தரோட இதய துடிப்பு 70 அப்படிங்கிற ரேஞ்சில் பேஸ்ல நார்மலா இருக்கிற இதய துடிப்பு இந்த சமயத்துல மிகவும் அதிகமாகும். பட்ட 80, 90, 100, 110 அப்படின்னு இதயம் வேகமா துடிக்க என்ன ஆகுதுங்க, ஒரு மிகப்பெரிய டேஞ்சர் நடக்குது. இதயத்துக்கு இவ்வளோ வேலைப்பளவு கொடுத்தீங்கன்னா இதயத்தால தாங்க முடியாது. இதயத்துக்கே ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடுறீங்க. நீங்க இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு கடினமான அழுத்தத்தை, ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்ததன் மூலமா கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸ், இதய செயலிழப்போ மாரடைப்போ உருவாகக்கூடிய சான்ஸை அதிகப்படுத்துறீங்க. இது ரெண்டாவது பாத்வே. குறிப்பா இந்த இரண்டாவது பாத்வே வந்து வயசானவங்களுக்கு, ஏற்கனவே இதய நோய்கள் இருக்கிறவங்களுக்குலாம் டெட்லி, ஈஸியா உயிரிழப்பு ஏற்படுத்திடும். மூணாவது பாத்வே எப்படி நடக்குதுன்னா, இது கிட்னினால நடக்குது. அதாவது சிறுநீரகம். இப்போ அதிகமா வேர்வை வர கிட்டத்தட்ட உடம்புல இருந்து 1.5 லிட்டருக்கும் மேல வியர்வை வெளியே போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த அளவுக்கு வியர்வை வெளியே போச்சு அப்படின்னா நம்ம உடலுக்குள்ளார நீர்ச்சத்து அப்படிங்கிறது வெகுவாக குறைஞ்சிரும். இந்த நீர்ச்சத்து வெகுவாக குறையும் போது அது சிறுநீரகத்தை பாதிக்கும். ஏன்னா இந்த நீர்ச்சத்து குறையறதுனாலையும் பிளட் பிரஷர், பிபி அப்படியே சர்ன்னு லோ ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பிபி மிக அதிகமாக குறையும் போது அது இதயத்தையும் பாதிக்கும், சிறுநீரகத்தையும் பாதிக்கும். இதனாலதான் சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல, இந்த மாதிரி வெயிலெல்லாம் இருக்கிறது, ரொம்ப நேரம் இருக்கிறது அப்படிங்கிறது, தண்ணி குடிக்காம இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் மிக மிக டேஞ்சர். அது வேகமா சிறுநீரக செயலிழப்பு போன்ற விஷயங்களை உண்டு பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இது மூணாவது பாத்வே. அதனாலதான் வெயில் அப்படிங்கிறது மிக மிக டேஞ்சர். அந்த வெயில் வந்து நம்மளை தற்காத்துக்கணும், பாதுகாத்துக்கணும். தொப்பி அணிதல், இல்லை கேப், அம்பரலா யூஸ் பண்ணிருக்கலாம், கூலிங் கிளாஸ் போட்டுக்கலாம், நிறைய தண்ணீர் குடிக்கணும். இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணினோம்னா முடிஞ்ச அளவு நம்மளை தற்காத்துக்க முடியும். முடிஞ்ச அளவு வெயிலையே, ரொம்ப நீண்ட நேரம் வெயில் இருக்கிறதையே தவிர்க்க வேண்டியிருக்கும்.
என்னதான் எங்கேஜ் பர்சன்ஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் இது ரிஸ்க் அதிகமாக யாருக்கு இருக்கோ, இதய நோய்கள், சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க, வயசானவங்க, ரொம்ப சின்னவங்க, சின்ன குழந்தைங்க, இவங்களுக்குலாம் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ என்ன ஆரம்ப அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும், இந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது அப்படின்னா, முதல்ல தலைவலிங்க, பயங்கரமாக தலைவலிக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து உடலுக்குள்ளே ஏதோ சம்திங் ராங்னு புரிஞ்சுக்கோங்க. வெயில்னால மண்டை சூடாகி தலைவலி வரலைங்க. இந்த தலைவலி வந்து உள்ளிருந்து வருது. மூளைக்கு தேவையான ஆக்சிஜன்கிறது பத்தல. ஏன்னா தோள்களுக்கு நிறைய ரத்தம் போறதுனால மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் பத்தாததுனால உங்களுக்கு தலைவலிகள் ஸ்டார்டிங்ல வர ஆரம்பிக்குது, தலை சுற்றல் வர ஆரம்பிக்குது. அதனால மூளை தான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அறிகுறிகளை காட்டும். ஏன்னா அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. உங்களுக்கு தெரியும், 5 நிமிஷம் ஆக்சிஜன் மூளைக்கு போகலன்னா மூளை மீண்டும் செயல்பட வைக்க முடியாதபடி நிரந்தரமாக செயல் இழந்துவிடும். 5 நிமிஷம் நம்ம மூளைக்கு ஆக்சிஜன் இல்லைனா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், என் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. ஸோ அதனால மூளை ரொம்ப சென்சிட்டிவா இருக்கு. உடனடியாக நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்ல ஆரம்பிச்சிடும். தப்பு, இங்கே ஏதோ ப்ராப்ளம், உடலுக்குள்ள ப்ராப்ளம், ஜாக்கிரதை அப்படிங்கிற சிக்னல் கொடுக்கும். அப்போவே நம்ம அலர்ட் ஆகிடணும். உடனே போய் தண்ணி குடிக்கணும். டவல் நல்லா தண்ணீரில் நினச்சி டவலை வந்து நம்ம மேலே போத்திக்கிறது, எல்லா பக்கமும் டவலால் தண்ணீரால் துடைக்கிறது போன்ற பல விஷயங்கள் உடனடியாக பண்ணணுங்க. ஹீட் ஸ்ட்ரோக்லாம் வர ஆரம்பிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இம்மீடியட்டாக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். முடிஞ்ச ஐஸ் வாட்டர் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கே உடனே அதில் கால்களை நினைக்கிற மாதிரி, உங்கள் கால் பாதங்கள் நல்லா நனைகிற மாதிரி ஐஸ் வாட்டரில் கால்களை வைங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ரிவென்டிவ் மெஷர். இம்மீடியட்டா உங்களோட ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தக்கூடிய விஷயம். அதனால வெயில் எவ்வளோ இருந்தாலும் இது வெயிலோட அளவை விட 35 டிகிரி செல்சியஸோ இல்லை மே மாச வெயில் 42 டிகிரி செல்சியஸோ அது நம்மளுக்கு கணக்கு இல்லை. எவ்வளவு நேரம் நீங்க வெயில்ல இருக்கிறீங்க, தண்ணீர் குடிக்காம எவ்வளவு நேரம் உங்களோட கோர் பாடி டெம்பரேச்சர் உடலுக்கு உள்ள வெப்பத்தை அதிகரிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு பிரச்சனை. அதனால வந்து நேரம் தான் பிரச்சனை, வெயிலோட அளவை விட. அதனால வெயிலே போகக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் வெயில்ல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்ல இருந்து நம்ம பாதுகாத்துக்க முடியும். நம்ம யாரையும் நம்பி கிடையாது, நாம தான் நம்மளுக்கு உதவி. நீங்க முதல்ல உங்களை பாதுகாத்துக்கங்க. கண்டிப்பா இந்த விழிப்புணர்வு பதிவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.